அடுத்ததா காலச்சக்கரத்தினுடைய 7ஆம் ராசி துலாம் ராசி. அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அழகுக்கும் பேர் போன ராசி. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிருங்க. துலாம் ராசி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன அதனால எல்லா விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்து வச்சிட்டீங்க. ஒரே வரியில முடிச்சிட்டோம். சிறப்பு சிறப்பு. அதாவது நம்முடைய கார்த்திகை மாதத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த மாதத்துல தான் ராசியின் அதிபதியே ராசியில ஆரம்பத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்ப நீங்க உங்க வீட்டுல இருந்தா எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்க? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா இல்லையா? அந்த மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். லாபங்கள் கடந்த காலங்கள்ல நீங்க உழைச்ச காசு இன்னொருத்தையும் பயன்படுத்திருப்போம். உழைப்பெல்லாம் உங்கது, லாபம்லாம் யாருக்கு போகும்? இன்னொரு இடத்துக்கு போகும். என்னடா நான் பார்த்தேன், நான் 15 ரூபா தான் வாங்கினேன், நீ என்ன 50 ரூபா வாங்கியிருக்க, எப்படி அப்படின்னா நீ உழைச்ச, நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய லாக் ஆயிருக்கும். ஆனால் தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வாங்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதியான சூரியன் ராசிக்கு 2ல் உட்காந்துருக்கார். அப்போ இவங்களுக்கான வருமானத்தை இவங்க முழுமையாக பெற முடியும். 2க்குரியவனும் இணைந்து அமர்ந்திருப்பதனால அங்கே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இவனால் கொடுத்த வாக்கை கூட காப்பாற்ற முடியலன்னு நிறைய டிப்ரெஷன் சந்திச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிப்ரெஷன் வந்து வெளியே வருவாங்க. பண வரவு சூப்பராக இருக்கும். அதே போல் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது. நம்மளுடைய ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? இது வந்து பழமொழின்னு சொல்கிறத விட உண்மையிலேயே நம்முடைய புராணங்களில் உள்ள மிகப்பெரிய கதை. ஓகேவா? அந்த நம்முடைய இலங்கை வேந்தன், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை. அவ்வளோதான், முடிஞ்சு. அவர் எவ்வளோ பெரிய வேந்தன்! சிவனையே வந்து உட்கார வச்சு நான் சொன்ன மாதிரி தான் நிற்கணும்னு நம்மளுடைய சிவபெருமானையே தன்னுடைய அன்பினால் கட்டளையிட்டவர். அதிகாரத்தால் இட்டார் நம்ம சொல்ல முடியாது, அது 2வது கதை. ஆனால் முதல் விஷயம் என்னன்னா, சிவனை தன்னுடைய அன்பினால் ஈற்ற ஒரே ஒருவர் நம்முடைய ராவணன். அவர் தான் முதன்மையாக நிற்கிறார். அப்படிப்பட்ட ராவணனே கடன் வாங்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணே தெரியாமல் வச்சாராம். அதே மாதிரி தான் துலாம் ராசியில யாரெல்லாம் கடனால் கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை துளைத்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் கடன் சுமையிலிருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, இவங்க அந்த கடனை படிப்படியாக அடைப்பதற்கு எப்படி நம்மளுடைய சபரிமலையில் 18 படி வச்சுருக்காங்களோ அதில் முதல் படி ஏறினா தான் 18ஆம் படிக்கு போக முடியும். அதே மாதிரி தான் இவங்க இந்த மாதத்திலிருந்து முதல் படியாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பித்தாங்கன்னா 18 மாதங்களில் இவர்களுடைய கடன்கள் உறுதியாக குறையும். கடன் சுமைகள் குறைஞ்சிச்சப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ரொம்ப அற்புதமாக கொடுக்க போகிறாங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் நம்முடைய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்க போகிறார். 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அவரை வந்து குரு பார்க்கறனால கண்டிப்பாக தன்னுடைய தன்மையை மாற்றிருப்பார். அதனால தான் கடன் அடைய போகுது. 5ல் உட்காந்துருக்க ராகு என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் அதிகமான ஆசைகளை கொடுப்பார், அதிகமான ஒரு உணர்ச்சிகளை கொடுப்பார், அதிகமான ஆசைகளை கொடுப்பார். ஸோ அதில் வந்து இவங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகளும் உண்டாகும், சில சிக்கல்களும் உண்டாகும். இவங்க எதை பயன்படுத்தணும்? அல்வாவும் இருக்கும், ஜிலேபியும் இருக்கும். உங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை மட்டும் சாப்பிடணும். 2யும் சேர்ந்து சாப்பிட்டுட்டீங்க என்ன ஆகும்? தேவையில்லாத பிரச்சனை. அப்போ 2மே உடலில் தங்க முடியாமல் போயிடும். அப்போ எதை எடுக்கிறீர்களோ அதனுடைய செயல்பாடுகளை கவனமாக எடுத்தால் சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இவங்க என்னென்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. துலா ராசிக்காரர்கள் எதுலெல்லாம் வந்து கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும்? இவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாதத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்? நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு ராஜா வந்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சோன்னே அவர் என்ன பண்ணுவார்? என்ன பாருல, அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக கொடுக்குறாங்க கிரகங்கள். இன்னொரு பக்கம் தூண்டி விடக்கூடிய விஷயங்களும் ராகு கொடுக்காரு. அப்போ இவங்க எதை நிதானமாக தேர்ந்தெடுக்கிறாங்களோ, அது உறவாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அது நட்பாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். 2வது, பொதுவாகவே துலாம் ராசி என்பவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் ஒரு கட்டுப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் தான் இங்கே தான் உச்சமடைகிறார். அப்போ நீதியரசர் உச்சமடைகிற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்கள் எக்காரணத்தை கொண்டும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ தன்னுடைய நம்பி வந்த உறவுகளுக்கு எதிராகவோ செயல்படாத வரையும் அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும், சிறப்பான செயல்பாடுகள் உறுதியாக உண்டு என்பதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய ஏற்றம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் உள்ள கால பைரவரை வழிபாடு செய்யும்.
கால பைரவரை கைப்பற்றி கொண்டால் கவலை இல்லாத வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் உறுதியாக கிடைக்கும். கண்டிப்பா சார். துலா ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னீங்க. சார் அடுத்ததா காலச்சக்கரத்தோட 8ஆம் வீடு விருச்சிக ராசி. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவா விருச்சிகம் அப்படின்னாலே வந்து பொதுவா சொல்றது தான். தேள் மாரி ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பட 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 ஃபட்டாஃபட்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு எப்படி இந்த மாதம் இருக்க போகுது கார்த்திகை மாதம்? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசி நீங்க சொன்ன மாரி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறனால தான் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிம்மதி இல்லையா? நான் பல முயற்சிகள் எடுத்தும் எனக்கு முயற்சிக்கான ஒரு அமைப்பு கிடைக்கலையா? அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துடன் இருக்காங்க. தனக்கான அங்கீகாரம் கிடைச்சிராதா? தனக்கான ஒரு உண்மையான அன்பு கிடைச்சிராதா? அப்படின்னு ஏக்கத்துடன் தன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நகர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பார்ந்த நம்முடைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு அற்புதமான மாதம்ங்கிறது அவங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் வாண்டடாக இவங்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதம். இவங்ககிட்ட வரும் மரியாதை இவங்க தேடி போகவே தேவையில்லை, எதிர்பார்க்கவே தேவையில்லை. இவங்களுடைய செயல்பாடுகள் இவங்களுடைய நற்குணங்கள் வச்சு என்ன பண்ணுவாங்க, இனிமே இவங்களை விட்டு போன உறவு கூட என்ன பண்ணும், தன்னுடைய தவறுகளை உணர்ந்து இவங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது. அதற்கேற்றவாறு இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் நம்ம இந்த மாதத்துல சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார். அப்ப சூரியனுடன் யார் சேர்ந்து உட்கார்ந்துருக்கா? புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அவர் 8ஆம் இடத்து அதிபதியாக வந்தாலும் அவர் மிக அதிகமாக திக்பலம் பெறுறது 11ஆம் இடம் தான். அப்ப லாபங்கள் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் யாருடைய ஜாதகத்துல சேர்ந்திருக்கோ பாத்தீங்கன்னா, அவர் கட்டாயமாக என்ன பண்ணுவார்னா சொந்த தொழில் பண்ணுவார். அப்ப தன்னுடைய சொந்த தொழிலை இயக்கலாமா, தான் விரும்பிய தொழிலை செய்யலாமா அப்படின்னு ரொம்ப நாளா விருச்சிக ராசி அன்பர்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் அதற்கான ஒரு அற்புதமான மாதம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்வதாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பார்த்து வச்சுக்கலாம், பொண்ணு பார்த்து வச்சுக்கலாம், மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா கல்யாணம் இந்த மாசத்துல முடிக்கக்கூடாது. ஏன்னா கார்த்திகை மாதம், இந்த மாதத்துல பிறந்தவர்களுக்கு அதே மாதத்துல திருமணம் முடிப்பது வந்து சரி கிடையாது. அதனால அலைன்ஸ் பார்த்து வச்சுக்கலாம். முடிவு எடுப்பதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இல்லை ஏதாவது ஒரு மாசத்துல இவங்க வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதத்துல பூ வச்சு திருமணம் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல கடன் பிரச்சனையில மீள முடியாத எந்த பிரச்சனை இருந்தாலும், கடன் பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை, அப்படிங்கிற பல பிரச்சனைகளை நகர்த்தி கொண்டு போகின்ற நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கட்டாயமாக கிரகங்களுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளும் நம்முடைய குருவுடைய அற்புதமான 5ஆம் பார்வையும் இவர்களுக்கு விழுவதனால், கடகராசியில் உட்கார்ந்துருக்க குரு 5ஆம் இடமும் நம்மளை விருச்சிக ராசியை பார்ப்பார். அப்போ மன அழுத்தங்களும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மறந்துட்டு இந்த மாதம் நமக்கு பிரகாசம் கொடுக்க போகுது, அதற்கான இயக்கம் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் இவங்களுக்கு உறுதியாக ஒரு வேகத்தையும் விவேகத்தையும் கொடுத்து மன அழுத்தத்தை தூக்கி எறிஞ்சு சந்தோஷமா இருக்கு, நல்லா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிரகங்கள் கொடுக்க போகுது. ரொம்பவே அழகா இவங்களுக்கு வேகம் விவேகம் நிறைந்த ஒரு மாதமாக கார்த்திகை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க எதுலலாம் கவனமா இருக்கணும்? இவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாதம் சிறந்ததா இருக்கும்? நம்மளுடைய விருச்சிக ராசி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். புதுசாக எங்கேயா கடன் வாங்க போறாங்கன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் நிதானம், அப்படியே வீல் பண்ணக்கூடாது. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் ராகு உட்காந்துருக்காரு. ராகு வாகனத்தில் ஆசையை தூண்டுவார். அப்படியே போ, இப்படி டர்ன் பண்ணு, அப்படியே ரவுண்ட் அடி, 8 போடு அப்படிம்பாரு. ஸோ அதே மாதிரி செய்வதை கவனமாக செய்யணும். அதே போல் டேனிங்கில் திரும்பும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90 நாட்களாக பயங்கரமாக படாத பாடுபடுறாங்க. கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸேஷனே இல்லாமல் போராட்டத்தை சந்திக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட போராட்டங்களையும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையோ அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையோ சிக்கி தவிக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதை கொடுத்த ரிலீஸ் பண்ணிட்டு இங்கிட்ட என்ன பண்ணுறாரு, வண்டி வாகனங்களை எச்சரிக்கைங்கிறத கிரகங்கள் கொடுக்குது. ஸோ அப்போ வண்டி வாகனங்கள் ஓட்டுவதாக இருந்தால் கவனமாக ஓட்டணும். நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுவதாக இருந்தால் கொஞ்சம் இவங்க வண்டி ஓட்டாமல் யாரையாச்சும் வண்டி ஓட்டுறவங்கள, கார் ஓட்டுறவங்களையோ இல்லை பைக் ஓட்டுறவங்களையோ கூட வச்சுட்டு இவங்க ட்ராவல் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் பிரச்சனைகளும் வரப்போவது கிடையாதுங்கிறத நம்ம நிதர்சனமாக சொல்ல முடியும். நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள்
இந்த மாதத்தில் பத்ரகாளி அம்மன் வழிபாடை பின்பற்றும் பொழுது அம்மனுடைய முழு ஆசீர்வாதமும் நம்முடைய விருச்சிகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். காவல் தெய்வங்களான பத்ரகாளி அம்மன், காளியம்மன் இவங்கெல்லாம் இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். கார்த்திகை மாதம் இவர்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். விருச்சிக ராசிக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க சார். எதுலலாம் கவனமா இருக்கணும், எதெல்லாம் சிறப்பா செயல்படலாம், உங்களுக்கு எந்த தெய்வம் வழிபட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க.